ஒரு நாள் காலையில எப்பவும் போல எங்க வீட்டுக்கு என்னுடைய தங்கச்சி ஃபோன் பண்ணுச்சு. அப்பா எங்க இருக்கிறாங்க? அம்மா என்ன பண்றாங்கன்னு. அப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? இல்ல ரோட்டுக்கு எதுக்க போயிருக்காங்கன்னு தெரியல. வந்தா தான் தெரியும். அம்மா பக்கத்துல தான் பூ கட்டிட்டு இருக்காங்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது அம்மா சிரிச்சுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் என்னுடைய தங்கச்சி கிட்ட பேசிட்டு, நாங்க ஃபோன் கால் கட் பண்ணிட்டு, என்னுடைய தங்கச்சி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டே இருந்தோம். அந்த டைம்ல என்னுடைய தம்பி வந்தான். வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தான். அப்போ நான் என்னுடைய தம்பிய கூப்பிட்டேன். பேர சொல்லி தான் கூப்பிட்டேன். உடனே, நான் எதையும் இப்பல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. என்னெல்லாம் கடைக்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு. உன்னை எதையுமே நாங்க வாங்கிட்டு வர சொல்லல. இன்னைக்கு உன் மேல ஒரு விசாரணை இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன விசாரணை? அப்படின்னு ஒரு ராங்கா கேட்குற மாரி சிரிச்சுட்டே தான் கேட்டான். அதுக்கு நான் கேட்டிருந்தேன். அம்மாகிட்ட நீ எந்த ரகசியமும் இதுவரைக்கும் மறைச்சது இல்லையா? இல்ல. என்ன இப்ப அதுக்கு? அப்படின்னா. உண்மையான்னா நீ இந்த மாரி கேட்கும்பொழுது தான் எனக்கு சிரிப்பு வருது. சொல்லு என்னான்ட்டுன்னு. நான் உன்ன கொஞ்ச நாளாவே கவனிக்கிறேன். காலையில 8 மணிக்கு உனக்கு யாராச்சும் வேல சொன்னா, நீ ஏன் முகத்த வந்து ஒரு மாரி சுழிக்கிற? ஃபோன் வந்தா எதுக்கு வெளிய ஓடுறன்னோனே என்ன பண்ணான், தலகாணிய தூக்கி என் மேல விசிறி அடிச்சான் சிரிச்சுக்கினே. நீ எதையோ என்கிட்ட போட்டு வாங்குறதுக்கு தான் இத்தினி பில்டப்பா உனக்குன்னு. உடனே அம்மா சொன்னாங்க, "டேய்! அது என்ன கேள்வி கேக்குது? அதுக்கு பதில் சொல்லு. ஏன் தலகாணிய தூக்கி விசிறி அடிக்கிற? அதால பேலன்ஸ் பண்ணி உட்கார முடியாதா? அதுக்கு பதில் சொல்றா" அப்படின்னு. "அம்மா அது சும்மா தேவையில்லாம சொன்னதும்மா. நான் கம்பெனி கால் பேசுறதுக்காக வெளிய பண்ணேன். ஏன் ஹால்ல பேசினா மேனேஜர்லாம் பேச மாட்டாங்களா? சரி 8 மணிக்கு ஏன் வேல சொன்ன அதுன்னா, ஏய் அப்பதான் காலையில எழுந்துக்கிறோம் அதுன்னா. எது? நீ எப்ப எழுந்துக்கிற? காலையில 7:15க்கே நீ எழுந்துடுற. 8 மணிக்கு ஏன் வேல சொன்னா செய்ய மாட்டேன்ற" அப்படின்ட்டு இருந்தேன். சிரிச்சுட்டே இருந்தான். சரிடா நீ சொல்ல தேவையில்ல. யார் அந்த பொண்ணு? அவங்க அப்பா இந்த வியாபாரம் பண்றாங்க. அவங்க அக்கா இங்க வேலை செய்யுது. அந்த பொண்ணு நர்சிங் படிச்சுட்டு இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்குதா? அப்படின்னு கேட்டிருந்தான். உனக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். யாரும் சொல்ல தேவையில்ல. நீயே சொல்லு. ஆமாவா? அப்படின்னா, ஆமா அப்படின்னா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டினான். பொண்ணு பார்த்ததுமே அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல. உனக்கு கூட எங்ககிட்ட மறைக்கணுன்றதெல்லாம் தெரியுதுடா. அந்த அளவுக்கு ஆயிட்டியாடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டாங்க. அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்காடா? ஓகேவான்னு கேட்டேன். ஆமா ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தான்.